திருவாரூர் மாவட்டத்தில் வரும் 14ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் மோகனசுந்தரம் தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிகாரிகள் அனைவரும் தலைமையிடத்திலேயே தங்கியிருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் மின்கம்பங்கள் மற்றும் பலவீனமான மரங்களுக்கு அருகில் மக்கள் செல்ல வேண்டாம் என்றும் ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொடைக்கானலில் கோடை சீசன் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் வருகை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. தூண்பாறை, குணா குகை மற்றும் பைன்மர காடுகளில் நிலவும் இதமான சூழலை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ரசித்து வருகின்றனர். நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரைன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை கண்டும் பயணிகள் உற்சாகமடைந்தனர். இதனால் சுற்றுலா தொழில் புரிவோர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள மொளப்பள்ளி கிராமத்தில் நள்ளிரவில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை ஒன்று குடியிருப்புகளுக்குள் புகுந்து வீட்டின் முன்பாக உலா வந்தது. அப்போது வீடுகளில் அமைக்கப்பட்டிருந்த அலாரம் எச்சரிக்கை ஒலி கேட்டவுடன் அந்த யானை அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து சென்றது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பினர். பள்ளிக்கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் ராஜகோபுரம் மற்றும் அம்மணியம்மன் கோவில் கோபுரம் வழியாக வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தனர். அவர்கள் சுவாமியை தரிசனம் செய்ய 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் முல்லைப்பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முன்னதாக மழையின்மை காரணமாக நீர்வரத்து குறைந்து அணையின் நீர்மட்டம் 110 அடியாக சரிந்திருந்தது. தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 758 கனஅடியாக உயர்ந்தது. இதனால் நீர்மட்டம் 111.25 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தெப்பத் திருவிழா விமர்சையாக நிறைவு பெற்றது. தியாகராஜர் கோவிலில் தெப்பத் திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இந்நிலையில் தெப்பத் திருவிழாவின் நிறைவு விழாவையொட்டி தெப்ப உற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பார்வதி, கல்யாண சுந்தரர் எழுந்தருளினர். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் இசை கச்சேரியுடன் தண்ணீர் மிதந்து வரும் அழகுமிகு காட்சியை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 கரைகளிலும் திரண்டனர். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் நுழைவாயிலில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் ஏற்படும் தாமதத்தால் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் குணா குகை, பிளராக் போன்ற இடங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்களில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. கழிப்பறை மற்றும் உணவு வசதியின்றி பெண்கள், குழந்தைகள் அவதியடைந்த நிலையில் இந்த நெரிசலை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக புத்துயிர் பெற்ற கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கோடை வெயில் காரணமாக கடந்த சில நாட்களாக தண்ணீர் வரத்து குறைந்திருந்த திருப்பரப்பு அருவிக்கு கடந்த 3 நாட்களில் பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து தொடங்கியது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை கழிக்க திருப்பரப்பு அருவியில் திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடும் வெயிலின் தாக்கத்தை போக்க அருவியில் கொட்டும் சில்லென்ற நீரில் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு ரோஜா பூங்காவில் கோடை சீசனை முன்னிட்டு 4000த்திற்கும் மேற்பட்ட ரகங்களில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. குறிப்பாக பூங்காவின் நுழைவாயில் பகுதியில் பூத்துள்ள பச்சை நிற ரோஜாக்கள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து வருகை தந்துள்ள ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அபூர்வ வகை பச்சை ரோஜாக்களை வியப்புடன் பார்த்து புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் தேர் பவனி கோலாகலமாக நடைபெற்றது. புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் பவனியை முன்னிட்டு சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து உழவர்கரை ரெட்டியார்பாளையம் பகுதியில் முக்கிய சாலைகள் வழியாக செண்டை மேளம் முழங்க சென்ற ஊர்வலத்தை கிறிஸ்துவர்களுடன் இந்துக்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி மாதாவை வழிபட்டனர்.
கோயில் குடமுழுக்கு நினைவு கல்வெட்டுகளில் சாதி பெயர்களை சேர்க்க ஒருபோதும் அனுமதி அளிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தஞ்சாவூரைச் சேர்ந்த ஐயாக்கண்ணி என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி கடவுளின் சன்னதியிலேயே சாதி பெருமையை நிலைநாட்ட முயல்வது பொருத்தமற்றது என தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகைய கல்வெட்டுகளை கோயிலின் நுழைவாயில், அர்த்த மண்டபம் அல்லது கருவறையில் அமைக்கக்கூடாது என்றும் பாரம்பரிய கட்டமைப்பிற்கு சேதம் விளைவிக்காத வகையில் அதிகாரிகளால் ஒதுக்கப்படும் இடங்களில் மட்டுமே அமைக்கப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பிரேக் பிடிக்காத அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதி விபத்துக்குள்ளானது. பணிமனையிலிருந்து புறப்பட்ட பேருந்து பழைய பேருந்து நிலையத்திற்குள் நுழை முற்பட்ட போது பிரேக் செயலிழந்தது. பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்தால் கூட்டத்தில் விபத்து ஏற்படும் என உணர்ந்த ஓட்டுநர் நடராஜன் சாதுரியமாக பேருந்தை திருப்பினார். அப்போது அங்கிருந்து சாலை தரப்பில் மோதி நிறுத்த முயன்ற நிலையில் அவ்வழியாக வந்த ஆட்டோ மீது மோதியது. இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடியவரை பிடித்துக் கொடுத்தவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2ஆம் தேதி தட்டாங்குளத்தைச் சேர்ந்த 24 வயதான விவேக் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை திருடிய முத்துராமன் என்பவரை பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தார். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி விவேக்கை சிலர் வெட்டி கொலை செய்தனர். அதனை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக 2 சிறார்கள் உட்பட 6 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 2 கார்களிலிருந்து 320 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் பேரில் கார்களை பின்தொடர்ந்து சென்ற காவல்துறையினர் கஞ்சா கடத்தப்படுவதை உறுதி செய்தனர். இதனை கவனித்த கடத்தல்காரர்கள் ஒரு காரை மங்களகுடியிலும் மற்றொரு காரை அஞ்சுக்கோட்டையிலும் சாலையோரம் நிறுத்திவிட்டு தப்பியோடினர். இதனையடுத்து கார்களில் மூட்டை மூட்டையாக இருந்த 3,20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இலங்கைக்கு கடத்த திட்டமிடப்பட்டதா என்று விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தை போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமிக்கு கடந்த ஆண்டு முதல் தந்தை பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தந்தையை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை கத்தியால் குத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கடந்த சில நாட்களாக இளம்பெண்ணை பின்தொடர்ந்து காதலிக்குமாறு வற்புறுத்தி தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டு கத்தியால் முதுகில் குத்தியுள்ளார். காயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் ஜெயக்குமாரை கைது செய்தனர். அவர் மீது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்தை சீர் செய்ய அமைக்கப்பட்ட பிளாஸ்டிக் தடுப்புகள் முழுமையாக சேதமடைந்து கிடப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. அதிவேகமாக வரும் வாகனங்கள் மோதியதில் தடுப்புகள் உடைந்த நிலையில் அவற்றை நிலைநிறுத்த பயன்படுத்தப்பட்ட கூர்மையான போல்ட் நட்டுகள் சாலை நடுவே அகற்றப்படாமல் உள்ளன. இதனால் இருசக்கர வாகனங்களின் டயர்கள் சேதமடைவதோடு ஓட்டுநர்கள் நிலை தடுமாறி விடும் சூழல் நிலவுகிறது. விபத்துக்களை தவிர்க்க சாலை நடுவே உள்ள இரும்பு நட்டுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.